அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். நேரம் 3:03 ஆகிட்டிருக்கு. எய்ட்ஸ் நோயின் தடுப்பு முறைகள் குறித்து கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி சமூக நலத்துறை இணை பேராசிரியர் சுகந்தி செல்வராஜன் அவர்களோடு தான் நம்ம நிலையத்தில் இணைந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மருத்துவர்கிட்ட எய்ட்ஸ் நோய் குறித்த பல விழிப்புணர்வு விஷயங்களை கேட்டிருக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ எய்ட்ஸ் குறித்த அவேர்னஸ் அப்படின்னு ஒரு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது? கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எய்ட்ஸு பற்றியான விழிப்புணர்வு. அனைத்து மக்களுக்குமே இது ரொம்ப இன்றியமையாதது. ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா, பொதுவாக வைரல் இன்ஃபெக்ஷன் எதுவாக வந்ததுன்னா ஒரு காலகட்டத்தில் அதுவே தானாக சரியாயிடும், க்யூர் ஆகிடும். பட் ஹெச்ஐவியை பொறுத்த வரைக்கும், எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நமக்கு இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அது எப்போவுமே இருக்கும். அது நம்ம ட்ரக்ஸ் கொடுக்கும்போது அது கட்டுப்பாட்டில் தான் வச்சிட்ருக்க முடியும். அதனால் இந்த விழிப்புணர்வு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. இது எல்லாருக்குமே போய் சேரணும். முக்கியமாக அடோலசன்ட், இளம் பருவத்தினருக்கும் அடோலசன்ஸுக்கு அண்டு செக்ஷுவலி யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இந்த ஹெச்ஐவி வந்துச்சுன்னா, சப்போஸ் அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எப்படி அதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற விழிப்புணர்வு, எங்கெங்கெல்லாம் மெடிசன்ஸ் இருக்குது, டெஸ்டிங் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிட்டா அவங்க கண்டிப்பாக இந்த நோயை கட்டுப்படுத்தி நல்ல இயல்பான வாழ்க்கைக்கு அவங்கள கொண்டு போக முடியும். ஸோ இது குறித்தான விழிப்புணர்வு அனைவருக்கும் தேவை. ஓகே டாக்டர். இப்போ ஹெச்ஐவி எய்ட்ஸ் இது ரெண்டு ஒன்றா இல்லை வித்தியாசமானது? ஹெச்ஐவி அப்படின்றது ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். இது ஒரு கிருமி, அவ்வளோதான். இது யாருக்கு, எந்த மனிதனுக்கு இருக்கோ, ஏன்னா ஹியூமன்றது இந்த மனுஷங்களில் காணப்படக்கூடிய ஒரு வைரஸ். ஸோ இது மனிதர்களுக்கு மட்டுமே மனிதர்கள்ட்ட இருக்கிற வைரஸ் தான். இங்கேருந்து அனிமலுக்கு போகிறது அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது இருக்கிற நிலை இன்ஃபெக்ஷன். ஸோ இது இருந்தால் டிசீஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சப்போஸ் யாராவது ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து கான்டாக்டில் இருந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் அ டிசீஸ், இன்ஃபெக்ஷன் அவங்க உடம்புல இருக்குன்னு அர்த்தம். எய்ட்ஸ் அப்படின்றது அந்த கிருமி தாக்கத்திலேருந்து நோயாக உருமாறுறது தான் எய்ட்ஸ். தட் இஸ் அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அக்வயர்ட் அப்படின்னா நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை வாங்கிக்கிறோம், வாங்கி அதிலருந்து நோயை, இம்யூனோ டெஃபிஷியன்சின்னா இது யார் அந்த இன்ஃபெக்டட் பர்சனோ அவங்களுக்கு அவங்க எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதான் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் சிண்ட்ரோம் அப்படின்னா இட் இஸ் நாட் அ சிங்கிள் சிம்டம் ஆர் சைன். அதாவது நோய்க்கான அறிகுறிகள் ஒன்றோ ரெண்டோ கிடையாது, பல நோய் அறிகுறிகள், பல காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் சிண்ட்ரோம் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பல நோய் அறிகுறிகள் இருக்கிறதால சிண்ட்ரோம். ஸோ இன்ஃபெக்ஷன், ஹெச்ஐவி அப்படின்றது ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல இருக்கிறது. எய்ட்ஸுன்றது அந்த நோயை அதனால் வரக்கூடிய நோயை எய்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதில் நமக்கு அறிகுறிகள் தென்படுறது பல விதங்களில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். தேவைப்பட நேரத்தில் என்ன அறிகுறிகள்ன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே டாக்டர். இப்போது ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்ஸ், ஸோ இதுக்கு இருக்கிற வித்தியாசங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த நோய் எப்படியெல்லாம் பரவும்? முக்கியமாக இந்த நோய்கள் ஹெச்ஐவி பரவல் முக்கியமாக 3 வழியில் பரவுதுன்னு சொல்லலாம். ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 வழிகளில் இது பரவுது. ஒன்று செக்ஷுவல் கான்டாக்ட், அதாவது பாலியல் ரீதியான பரவல், அதாவது மென் டு மென். இப்போ நிறையா காணப்படுறது ஹெச்ஐவி பரவல் காணப்படுறது மென் ஹேவிங் செக்ஸ் வித் மென் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்புறம் இதை கேலாம் சொல்லுவாங்க. ஈவன் இந்த ஃபீமேல் டு ஃபீமேல் அந்த ஓரின சேர்க்கையாளர்கள். அதுக்கப்புறம் மேல் டு ஃபீமேல், அது பைசெக்ஷுவல்ஸ், ஆணுக்கும் பெண்ணுக்குமான தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அன்ப்ரொடெக்டட் செக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது செக்ஷுவலாக இந்த பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது விந்து நீர்லேருந்து வெஜைனாவில் இருக்கிற நீருக்கு பரவும். இந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் போகலாம். செகண்ட் பரவல் மேக்ஸிமம் பிளட் கான்டாக்ட்னால வருது. இப்போ யாருக்கு அதிகமாக பிளட்டு கொடுக்குறாங்களோ, இப்போ கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், லாஸ்ட் வீக்கில் மத்திய பிரதேஷில் நடந்துச்சு. குழந்தைங்கள் அஃபெக்ட் ஆனாங்க, ஹீமோஃபிலியா, இந்த மாதிரி பிளட் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு சிலப்போ
நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அடிக்கடி, ஏன்னா அவங்க வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இந்த மாதிரி கொடுக்குறம்போது அந்த பிளட்டை வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் பண்ணி கொண்டு போகணும். அந்த பிளட்டில் இருக்கிறதுக்கான ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிருமி இருக்கிற பிளட்டை வந்து கொடுக்கும்போது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ரத்தம் ஏற்றுதல், அந்த மாதிரி பாடி ஃப்ளூயிட்ஸ், அதாவது கண்டாமினேட்டட் பாடி ஃப்ளூயிட்ஸ், பிளட் இருக்கிற நம்ம மிச்ச சலைவாவோ யூரினோ இல்லைனா முதுகு தண்டுவட நீரோ அந்த மாதிரி இருக்கிறம்போது. அடுத்து வந்து ட்ரக் யூசஸ், இதுலேயே இது வந்து கண்டாமினேட்டட் பிளட் இருக்கிற, இப்போ நான் வந்து ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகி ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதே இப்போ நான் போட்டுட்டு கொஞ்சம் அடுத்த டோஸ் அடுத்தவங்களுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி போகும்போது இது வந்து அந்த பிளட் கண்டாமினேட்டட் நீடில் வந்து பரவும். ஸோ இது ரத்தம் மூலமாக பரவுறது வந்து 2வது வகையான பரவல். 3வது வகையான பரவல் வந்து பெரிநேட்டல் டிரான்ஸ்மிஷன்னு சொல்லுவோம். அதாவது பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு போகிறது. ஒரு ஆண் வந்து பாசிட்டிவ் ஆகி ஒய்ஃபு பாசிட்டிவ் ஆனாங்க அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது அவங்கள்லேருந்து அந்த ஃபீட்டஸ்க்கு சிசுவுக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சியும் போதே வந்து பரவல் வந்து ஏற்படுறது. ப்ரெக்னென்சியும் போது வரலாம், இல்லை டெலிவரியும் போது வரலாம், இல்லை போஸ்ட் நேட்டலாக வரலாம், இந்த மாதிரி பரவல். ஸோ முதன்மையாக இந்த 3 பரவல். ஒன்று வந்து செக்ஷுவல் கான்டாக்ட், செகண்ட் வந்து பிளட் அண்ட் பிளட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்னால வர்றது, தேர்டு வந்து பெரிநேட்டல் மதர் டு சைல்டு டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். இந்த 3 பரவல்கள் தான் வந்து அதிகமாக காணப்படுது. ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம் எய்ட்ஸ் நோய் பற்றி. நேர்களே, எய்ட்ஸ் குறித்த அவேர்னஸ் உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், ஃபோன் எடுங்க 044 2986 0038 2952 554 நம்பருக்கு கால் பண்ணி டாக்டர் சுகந்தி அவர்களோட நீங்கள் இந்த விழிப்புணர்வை வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க எப்படியெல்லாம் வந்து இந்த நோய் பரவுது அப்படின்னு சொன்னீங்க. பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி எய்ட்ஸ் நோயாக மாறப்படுது, உடலில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுது? ஹெச்ஐவி வந்து ஒரு 5 ஸ்டேஜில் வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்லேருந்து எய்ட்ஸாக வந்து மாறுது. முதல் நிலை, அதாவது ஸ்டேஜ் 1ல் வந்து அக்யூட் ரீட்ரோவைரல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது சீரோ கன்வர்ஷன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வந்து உடனே எய்ட்ஸாக மாறிடாது. அதுக்கான ஆன்டிபாடிஸ் வந்து ஸ்லோவாக வந்து நம்ம உடம்புல வந்து டெவலப் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி அணுக்கள், இந்த CD4 கவுண்ட் வெள்ளை அணுக்களில் வந்து ஒரு ஹெல்ப்பர் செல்ஸ் இருக்கும் நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்காக. T ஹெல்ப்பர் செல்ஸ்ன்னு இருக்கும். இதை வந்து இந்த வைரஸ் வந்து தாக்கும், அதை அழிக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து டிசீஸ் வந்து ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ இதை வந்து இந்த சீரோ கன்வர்ஷன் பீரியடை வந்து தான் வந்து ஸ்டேஜ் 1ல் இருக்கும். அதாவது ஹெச்ஐவிலேருந்து எய்ட்ஸுக்கு மாறுற ஸ்டேஜ் வந்து சீரோ கன்வர்ஷன். இந்த ஸ்டேஜில் தான் நம்மளால் வந்து ஆக்சுவலாக கண்டுபிடிக்கவே ஆரம்பிக்க முடியும். சிலப்போ வந்து இந்த ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணால் கூட இந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து பேஷண்ட்ஸுக்கு மோஸ்ட்லி வந்து சிம்டம்ஸ் இருக்காது. அப்படியே இருந்தாலும் மைல்டு சிம்டம்ஸ் இருக்கும். அது என்ன ஆகும்னா லைட்டாக தான் இருக்கும். இப்போ லைட்டாக நமக்கு எப்படி ஒரு லைட்டாக ஒரு வைரஸ் ஃபீவர் வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தொண்டை வலிக்கலாம், இல்லைனா லைட்டாக ஃபீவர் வரலாம், டயரியா வரும், இந்த மாதிரி ரேஷஸ் உடம்புல வந்து அங்கங்கே தடிப்புகள் ரேஷஸ் வரலாம், அப்புறம் வந்து ஏதாவது ஜாயிண்ட் பெயின் இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் வந்து இது தானாகவே இதுவுமே வந்து சரியாயிடும். நம்ம அந்த டைமில் யாரையும் சஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா அதுவே தானாக சரியாயிடும், வித் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டோட ரெடி ஆகிடும். இந்த டைமை வந்து நம்ம வந்து யூஸ்வலாக வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். ஹெச்ஐவி டெஸ்டிங் பண்ணால் கூட தெரியாது. ஏன்னா முக்கியமான விஷயம், நம்ம நிறைய மிஸ் பண்ணுற விஷயம், நிறைய பேருக்கு இப்போ இந்த பிளட் டோனர்லாம் சொன்னோம்ல, டொனேட் இந்த டைமில் பிளட்டில் வந்து கிருமி இருந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது சீரோ கன்வர்ஷன் ஸ்டேஜில். ஸோ இதை வந்து விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஆனால் வந்து அதில் வைரஸும் இருக்கும். ஸோ இவங்க சிம்டம்ஸும் இல்லாததுனால இவங்க வந்து வேறு நடவடிக்கைகள் செக்ஷுவலாக ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னா they'll be transmitting the infection. இன்கேஸ் அவங்க டோனராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பிளட்டில் வந்து இந்த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்கும், கிருமி இருக்கும். ஸோ அவங்க யாரெல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அதை வந்து தாக்கும். இது வந்து ஏசிம்டமேட்டிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், ஸ்டேஜ் 1 ஆர் சீரோ கன்வர்ஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஏர்லி ஏசிம்டமேட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஏர்லியாக இது அடுத்த ஸ்டேஜ். இதில் வந்து இந்த CD4 கவுண்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹெல்ப்பர் செல்ஸை வந்து இது இந்த வைரஸ் வந்து தாக்கும். அதனால தான் நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து உடம்புல கம்மியாகும். இது வந்து CD4 கவுண்ட் வந்து 500க்கு மேலே இருக்கும். நார்மலாக வந்து more than 600 to 1200 வரைக்கும் இருக்கிறதா நார்மலான CD4 கவுண்ட்டு. இந்த ஸ்டேஜில் more than 500 இருக்கும், மில்லி மீட்டர்ஸ் கியூப்ஸ் இருக்கும்.
இந்த டைமில் வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரேபிட் டெஸ்ட் இருக்குது, எலைசா இருக்குது, வெஸ்டர்ன் பிளாட்ன்ற டெஸ்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாசிட்டிவ் அப்படின்றத காமிக்கும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேஜே வந்து 5 to 7 years ப்ரொலாங் ஆகும். ஒன்ஸ் வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ஆகி எய்ட்ஸ் வந்து அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கே 10 years கூட ஆகும். 10 வருஷம் கூட ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜே 5 to 7 years இருக்கும். ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறதால நம்மளும் வந்து டெஸ்ட்டும் பண்ண மாட்டோம். இன்கேஸ் வேறு ஏதாவது ஆக்சிடென்டெல்லாம் அவங்களுக்கு ஏதோ சர்ஜரி பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதாவது ரீசன்னால் ரொட்டீன் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது வேணால் இதை கண்டுபிடிக்கப்படலாம். ஸோ இது வந்து இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா வைரஸ் வந்து அவங்க உடம்புல வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த வைரஸ், வைரீமியா வந்து நடந்துட்டு தான் இருக்கும். கூடவே வந்து இது வந்து நரம்பு மண்டலத்தையும் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அண்டு சிலப்போ வந்து இன்ஃபெக்ஷன்ஸும், அதாவது என்ன சொல்கிறது, தோலில் நிறையா அறிகுறிகளும் காமிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ரொம்ப சிவியராக இருக்காது. இதே டைமில் வந்து நம்ம பிளட் டெஸ்ட்டு அலாங் வித் ரொட்டீன் பிளட் டெஸ்ட், இந்த டோட்டல் பிளட் கவுண்ட் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது வெள்ளை அணுக்களோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். அதேமாதிரி தட்டணுக்கள், த்ராம்போசைட்டோபீனியா, லியூகோபீனியா இதெல்லாம் இருந்துச்சுன்னா we can suspect HIV பாசிட்டிவிட்டி. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கலீல் அஹமத் பேசுறேன். உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். டாக்டர், குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன். இப்போ பாத்தீங்கன்னா ஹெச்ஐவி எய்ட்ஸ் இருக்குன்னு வந்து தெரிஞ்சதுன்னா அந்த ரகசியங்கள்ல பாதுகாக்கிறேன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 100% பாதுகாப்பு இருக்குங்க. கண்டிப்பாக வந்து எங்கே நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்களோ கவர்மெண்ட் செட்டப்பில் சென்டர்ஸ் இருக்குது. நம்ம ஐசிடிசி சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்டகிரேட்டட் கவுன்சிலிங் அண்ட் டெஸ்டிங் சென்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து டெர்ஷரி கேர், அதாவது மருத்துவமனை, மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் இது வரைக்குமே இருக்குது, ஜிஹெச் இருக்குது. எல்லா இதுலேயுமே வந்து இந்த டெஸ்டிங் சென்டர்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த வசதி இல்லாத ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனீங்கன்னா கூட அங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்றத சொல்லி அனுப்புவாங்க. பட் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் ரிவீல் பண்ணும்போதோ அவங்க வந்து அவங்கள்ட்ட, உங்கள் மருத்துவரோ இல்லைனா அங்கே இருக்கிற ஹெல்த் ஒர்க்கரோ உங்கள்கிட்ட அந்த ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது கண்டிப்பாக ப்ரைவசியை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. தனிமையான இடத்துல தான் கேட்பாங்க. அதே மாதிரி அதை யாருக்கும் ரிவீல் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது. கான்ஃபிடென்ஷியாலிட்டி, நீங்கள் கேட்டிங்களா, கான்ஃபிடென்ஷியாலிட்டி கண்டிப்பாக வந்து வெளியில் சொல்ல மாட்டோம். பட் அதுக்காக வந்து மூடி மறைக்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை யாராவது அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க, அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்கள கரெக்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வேணுங்கிற டெஸ்ட் பண்ணி நெகட்டிவாக இருந்தால் மிச்சம் மறுபடியும் ஏதாவது டெஸ்ட்டு பண்ணணுமா, பாசிட்டிவாக இருந்தால் வேறு என்ன டெஸ்ட்டு ஃபர்தராக பண்ணணும், அதுக்கான நடவடிக்கைகள் என்ன மருந்துகள் எடுக்கணும், அதை எங்கே ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும். இட் இஸ் ஆல் ஹேப்பனிங். கண்டிப்பாக நம்பலாம் நீங்கள். ஓகே டாக்டர், இப்போ அவரோட கேள்வியில் எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ பொதுவாகவே வந்து அந்த ஒரு நோய் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்றத எல்லாருக்குமே இருக்க தாட், அதுக்காக டாக்டர்ஸ் கிட்ட போகிறது. பட் இந்த மாதிரி எய்ட்ஸ் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டிசீஸ். ஸோ இதை வந்து அடுத்த அவங்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கும்? இப்போ அந்த நோய் பாசிட்டிவ் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது அவங்களோட மன ஓட்டம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக, அதாவது பாசிட்டிவாக, அதாவது அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, யாருக்கெல்லாம் அந்த டவுட் வரும்னா மேபி அன்ப்ரொடெக்டட் செக்ஸில் வந்து ஈடுபட்டவங்களாக இருக்கலாம். அது பாதுகாப்பு இல்லாமல் அன்னோன் பர்சனோட கான்டாக்டில் இருந்தாங்க. ஏன்னா அன்னோன் பர்சனோ அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்டேட்டஸே என்னன்னு தெரியாது, அவங்க யார் என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி யாருடையாவது ஈடுபட்டவர்களாக இருக்கலாம். இல்லைனா அன்ப்ரொடெக்டட், அதாவது காண்டம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது, இல்லை வேறு எங்கேயாவது போனாங்க, கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கிட்ட அவங்க வந்து காண்டாக்டில் இருக்காங்க, இல்லை யாராவது ஒரு ஜென்ஸோ ஒரு லேடியோ ஓரண சேர்க்கையார்களாக இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரிஸ்கி பிஹேவியர்ஸ் இருக்கிறவங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து டெஸ்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு குறித்து மருத்துவர் சுகந்தி அவர்களோட தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், நம்ம ஒரு காலர் கிட்ட பேசிட்டு நம்ம அடுத்த விஷயங்கள் பேசலாம். கண்டிப்பாக. வணக்கம். ஓகே, நேயர்களே, உங்களுடைய ஃபோன் நீங்கள் கண்டிப்பாக ரேடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுங்கள். இரண்டாவது விஷயம், ஃபோன் நம்பரை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 0442986008.
2952055545 இந்த 2 எண்களுக்கு கால் பண்ணி பேசலாம். டாக்டர், நம்ம போன காலர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதை தொடரலாம் டாக்டர். ஓகே. ஸோ நான் முன்னாடியே சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி ஹெச்ஐவிலேருந்து எய்ட்ஸுக்கான ஒரு மாற்றம் எப்படி உண்டாகுது அப்படின்னா 5 நிலைகளில் நடக்குது. ஸ்டேஜ் 1 சொல்லிட்டேன். ஸ்டேஜ் 2 வந்து ஏர்லி ஏசிம்டமேட்டிக் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இதில் மெயினாக வந்து ஜென்ரலைஸ்டு பர்சிஸ்டன்ட் லிம்ஃபடினோபதின்னு சொல்லுவோம். உடம்புல இருக்கக்கூடிய நிணநீர் கட்டுகள்லாம் வந்து வீக்கம் இருக்கும். ஸோ இது வீங்கினாலும் வந்து இதுதான் வந்து இது யூஸ்வலாக இது காமனான சிம்டம்ஸ் அமங் எய்ட்ஸ் இது. ஸோ இந்த டைமில் வந்து பிளட்லேயும் சேஞ்சஸ் இருக்கும், ஹெச்ஐவி பாசிட்டிவாகவும் இருக்கும். தேர்ட் ஸ்டேஜை வந்துட்டு என்னாகும் அப்படின்னா இன்டர்மீடியட் ஸ்டேஜ் ஹெச்ஐவி இதுன்னு சொல்லுவோம். இதுலேயும் ஹெச்ஐவி பாசிட்டிவாக இருக்கும். அறிகுறிகள் வந்து நிறைய காணப்படும். எய்ட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது தொடர்பான நிறைய அறிகுறிகள், நோய் அறிகுறிகள் வந்து காணப்படும். மெயினாக பார்த்தோன்னா நான் முன்னாடியே திருப்பி நாங்கள் பார்க்குறது எது அப்படின்னா CD4 கவுண்ட் சொல்லுவோம். அதாவது ஹெல்பர் செல்ஸ் எந்த அளவுக்கு இது அழிக்குதோ அந்த அளவுக்கு வந்து நோயோட தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்ன நோயோட தாக்கம் அப்படின்னா அந்த CD4 கவுண்ட் கம்மியாக இதோட நேச்சர் என்னன்னா இம்யூனோ டெஃபிஷியன்சி, அதாவது நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகிறது. ஸோ எதிர்ப்பு சக்தி கம்மியாகும்போது நோய் தாக்கம் வந்து எதுலேருந்து வரும்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன், அதாவது சாதகமான நோய்க்கிருமிகளின் தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸு அந்த அறிகுறிகள் தான் நிறைய காணப்படும். ரொம்ப காமனாக காணப்படுறது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியல் அப்படின்னா ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது காச நோய்க்கான ஒரு பாக்டீரியா டிபி, பல்மனரி டியூபர்குலோசிஸ். ஜென்ரலாக நம்ம செட்டப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிபி வந்த எல்லா பேஷண்ட்டுக்குமே நான் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள்ட்ட கன்சல்ட் வாங்கிட்டு நம்ம ஹெச்ஐவி டெஸ்டிங் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ பிகாஸ் ஹெச்ஐவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து டிபி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. டிபியில் இருக்கவங்களுக்கு ஹெச்ஐவி வரதுக்கான வாய்ப்புகள், அதாவது அவங்க செக்ஷுவலி ஆக்டிவ், அவங்க அந்த ஹை ரிஸ்க் பிஹேவியரில் இருந்தாங்க, அட் ரிஸ்கில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டையுமே பார்க்கணும். ஹெச்ஐவி வந்தவங்களுக்கு வந்து டிபி பார்க்கணும், டிபி வந்தவங்களுக்கு ஹெச்ஐவி நம்ம பார்க்கணும். ஸோ கோ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் லிஜியோனெல்லான ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப காமனாக இருக்கும். அப்புறம் இந்த வைரஸ் மட்டும் இல்லாமல் வேறு வைரஸ் தாக்குதல்களும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கோவிடெல்லாம் ஈஸியாக இவங்களுக்கு வரலாம். அதே மாதிரி நிமோனியாக்கான வைரஸஸ்ஸு, அப்புறம் சைட்டோமெக்லோ வைரஸ். இந்த சைட்டோமெக்லோ வைரஸ் என்ன பண்ணுன்னா கண் விழித்திரையை தாக்கி பிளைட்னஸை கூட உண்டாகும், குருட்டுத்தன்மையை உண்டாக்கும். அதுக்கப்புறம் ஹெர்பஸ் வைரஸ், அதாவது நம்ம அக்கின்னு சொல்லுவோம்ல, இது வந்து திடீர்னு ஒருத்தருக்கு வரும். அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இது வந்து இம்யூனோ டெஃபிஷியன்சி, அதாவது எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது இதெல்லாம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே, ஷூர். வணக்கம். 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 யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், என்னோட பேர் வந்து தினு. நான் கீழ்பாக் மருத்துவக் கல்லூரியிலிருந்து பேசுறேன். ஓகே, மருத்துவர்கிட்ட நீங்க தாராளமா பேசலாம் சார். சொல்லுங்க தினேஷ். வணக்கம் மேம். வணக்கம். ஆக்சுவலா எனக்கு ஜென்ரலா என்ன டவுட்னா மேம் அபவுட் இது என்ஜிஓஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய பேர் வந்து கேட்கறது வந்துட்டு பெரும்பாலும் ஆண்கள் வந்துட்டு காண்டம் யூஸ் பண்ணாம வந்துட்டு உடலுறவு வச்சுக்கதா விருப்பப்படுறாங்க அப்படின்றது வந்து செக்ஸ் ஒர்க்கரோட குவஸ்டினா இருக்கு மேம். இதனோட விளைவுகள் என்னவா இருக்கும்ன்றது கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக. அதாவது காண்டம்ஸ் வந்து ஒரு பேரியர் மெத்தட் டு ப்ரிவெண்ட். ஆக்சுவலி வந்து காண்டம்ஸ் வந்து டு ப்ரிவெண்ட் ப்ரெக்னென்சி தான். இது வந்து மேல் காண்டமாக இருக்கலாம், இல்லைனா ஃபீமேல் காண்டமாக இருக்கலாம். ஸோ இது வந்து அடிஷ்னல் எஃபெக்ட்டு ஒரு பெனிஃபிட் என்னென்னா இது வந்து இட்ஸ் ப்ரிவெண்ட் நாட் ஒன்லி த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன், ஆல்சோ அதர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். பால்வினை நோய்களை தடுக்கிறதுக்குமே வந்து இந்த காண்டம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் 100% ப்ரொடெக்டிவான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது வந்து ஒரு எதுவுமே இல்லாததுக்கு இது பெட்டர், அவ்வளோதான். பட் இது போட்டுட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் சேஃப், அவ்வளோதான். பட் அதுக்காக காண்டம் போட்டுட்டோம் அப்படின்றதுக்காக 100% எனக்கு வந்து வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் போடுறது ஆல்வேஸ் சேஃப். கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி ஒரு அப்ரோச் அவங்கள்ட்ட கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர் கிட்ட போகும்போது அவங்க வந்து கேட்டாங்க, இல்லை நீங்களே வந்து அவங்களுக்கு இருந்துச்சுன்னா வரதுக்கு காண்டம்ஸ் வந்து போட்டுக்கிறது, டபுள் காண்டம்ஸ் வந்து போட்டுக்கிறது வந்து ஆல்வேஸ் பெட்டர். இதை வந்து கண்டிப்பாக இன்சிஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இது அவங்களுக்கு புரிகிற விதத்தில் வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம அந்த பார்ட்னர்கிட்ட வந்து நம்ம சொல்ல வேண்டி இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததான் வந்து இந்த நோய் யாருக்கெல்லாம் அதிக வர வாய்ப்பு இருக்குது? எந்த வயதினர், அதே மாதிரி எந்த நோய் உள்ளவர்களுக்கு அந்த மாதிரி கேட்குறேன்.
ஆக்சுவலாக வந்து நம்ம அட் ரிஸ்க் பாப்புலேஷன்னு சொல்லுவோம், இல்லைனா சசப்டபிள் பாப்புலேஷன் சொல்லுவோம். ஆக்சுவலாக எல்லாருக்குமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து முக்கியமாக வந்து நம்ம அடல்ட்ஸுக்கு வந்து செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் இப்போ நிறைய காணப்படுற பரவல் முறை என்ன, யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ட்ரக் யூசர்ஸ்க்கு, அதாவது இந்த நிறைய போதைப் பொருள்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிற இது வந்து இப்போ கொஞ்சம் நிறைய போயிட்டுருக்கு, அந்த ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஷேர் பண்ணுவாங்க, நீடில்ஸை ஷேர் பண்ணும்போது இதனால வர்றதுக்கான வாய்ப்பு. ஸோ ட்ரக் ஐவி யூசர்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் வந்துட்டு செக்ஸ் ஒர்க்கர்ஸ், கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கராக இருக்கலாம். அப்புறம் வந்து இன்னொரு இன்க்ரீசிங் ட்ரெண்ட் என்னென்னா ஓரின சேர்க்கையாளர்கள், எஸ்பெஷலி மென் ஹேவிங் செக்ஸ் வித் மென். அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இரு பாலினத்தார். அதுக்கப்புறம் வந்து ட்ரக்கர்ஸ், ரொம்ப லாங்காக போகிற ட்ரக்கர்ஸ், அவங்க வந்து லாரியில் போயிட்டுருப்பாங்க, ரொம்ப தூரம் குடும்பத்தை விட்டு போகும்போது அங்கே கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கரோட அவங்களுக்கு வந்து தொடர்பு ஏற்படலாம். அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த தாபாவில் கொண்டு போய் விடலாம் அங்கேருந்து. ஸோ இது வந்து அந்த மாதிரி பரவல் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மைக்ரண்ட் பாப்புலேஷன், இப்போ நிறைய மைக்ரேஷன் போயிட்டுருக்கு. அதாவது வேலைக்காக பிழைப்பு தேடி வேறு தூரமான குடும்பத்தை விட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது அவங்க தனிமை எல்லாமே அவங்கள வந்து ஆட்படுத்தும் போது அவங்க வந்து ஒரு செக்ஷுவலி வேற யாரோடையாவது தொடர்பில் வரலாம். ஸோ இவங்களுக்குமே வந்து எய்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம் சார், சொல்லுங்க. மதுரையிலேருந்து மலைராஜன். உங்களுக்கான சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஹெச்ஐவின்னு சொல்லிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அதை வந்து தனிப்பட்ட முறையில் ஒதுக்கும்போது அவங்களுக்கு ஃபீலிங் நிறையா வரும்ல மேம்? கண்டிப்பாக. அந்த ஃபீலிங்கை வந்து நம்ம வீட்டில இருந்தே தொடங்கினா நம்ம மற்றவங்களும் அதை ஒதுக்கத்தானே மேம் செய்வாங்க. ஆமாங்க, கண்டிப்பா. அதை நிவர்த்தி அதை பத்தி ஒரு விழிப்புணர்ச்சி எதுவும் ப்ரோக்ராம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம். கண்டிப்பா கண்டிப்பா, அது தொடர்ந்து மருத்துவர் பேசுவாங்க, நீங்க கேளுங்க. டாக்டர், சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் தான் டாக்டர் கேட்குறேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு கண்டிப்பா வெளியில இருக்கவங்களுக்கு வேணா சொல்லாம இருக்கலாம், பட் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்கள ஒதுக்கும் போதோ இல்லை அவங்கள வேற மாதிரி ட்ரீட் பண்ணும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணலாம், அதையும் சொல்லிட்டு. இது வந்து ஸ்டிக்மா டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம். அதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே வந்துச்சுன்னா கூட ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதனால் வருதுன்றது, எதனால் வேணால் வரலாம், நம்ம சொன்ன மாதிரி செக்ஷுவலாக வரலாம், பிளட்டு அதுலேருந்து வரலாம், இந்த மாதிரி வரலாம். பட் எதனால் வந்தாலும் அவங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தர், நமக்கு தெரிஞ்சவங்க, அது மாறப்போகிறது கிடையாது. கண்டிப்பாக. அதனால் வந்து நம்ம அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வேணும். அண்ட் அதை வந்து அதனால் அவங்கள்ட்ட இருந்து நமக்கு பரவுமானா, நம்ம சொன்னமே ஆல்ரெடி இந்த பரவல் முறைகள் மூலமாக தான் வந்து பரவ போகுது. அதனால் அவங்கள்ட்ட இருந்து நமக்கு வந்து அவங்க ஒரே வீட்டில் தங்குறதுனால அப்படிலாம் வந்து வரப்போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், குக்கிங் பண்ணிவிட்டு எல்லாரும் பிளேட்ஸ் எல்லாரும் ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணி தான் சாப்பிடும். இட் கேன் பி கண்டினியூட், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் அதே மாதிரி சாப்பிட்லாம், ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாமே எந்த இதுவுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வந்து தேவையில்லை. இன்னும் ஒன்று வந்து அவங்களுக்கு பண்ணலாம், நம்ம வீட்லேயோ நமக்கு தெரிஞ்சவங்களும் அவங்கள நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் வந்து நல்லா வச்சுக்கலாம். ஏன்னா நியூட்ரிஷன் வந்து நல்லா இருந்துச்சு, நம்ம வந்து பேலன்ஸ் டயட் எடுத்துகிட்டு நம்ம உடல்நிலை நல்ல விதமாக இருந்துச்சுன்னா அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்தலாம், நம்மளோட உடம்போட எதிர்ப்பு சக்தியை. அதனால் அவங்களுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். மன ரீதியாக அவங்கள வந்து காயப்படுத்துறதை வந்து தவிர்க்கலாம். இது ஒன்றும் தண்டனை கிடையாது. இது வந்து ஹெச்ஐவியோ இல்லைனா ஏதோ நடந்துருச்சு அவ்வளோதான். இது வந்து இட்ஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். இது ஒரு நோய் அவ்வளோதான். நமக்கு எப்படி டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அந்த மாதிரி கேன்சர்ஸ் இந்த மாதிரி வரும்போது இதுவும் ஒரு நோய் அவ்வளோதான். அதுவும் இந்த நோய்க்கான இப்போ இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வைரஸ் லோடு வந்து கம்மியாக இருக்கும். இதனால் பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அன்லஸ் அவங்களோட வந்து டைரெக்டாக செக்ஷுவலாக கான்டாக்ட் அந்த மாதிரி இருந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா தான் வந்து அப்போ கூட தனிமைப்படுத்த வேண்டாம், நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கலாம், அவங்களையும் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்க சொல்லலாம். கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய நாங்கள் வந்து எஜுகேட் பண்ணுறது வந்து ஸ்டிக்மா டிஸ்கிரிமினேஷனை தான் வந்து தனிமைப்படுத்துதலையும் அவங்களோட பேசாமல் இருக்கிறது, காயப்படுத்துறது, அதை வந்து தயவு செஞ்சு வந்து நம்ம வந்து தடுக்கணும். இது இருக்கிறதால என்ன இம்பேக்ட் அப்படின்னா, இப்போ சில பேர் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல்லே நம்ம பார்க்குறோம், ஏஆர்டி சென்டர்ஸ்லாம் வந்து வேற எங்கேயோ ஆந்திராவில் வந்து அந்த ஃபேமிலி இருப்பாங்க இன்ஃபெக்டட், ஹெச்ஐவி இன்ஃபெக்டட், பட் அவங்க இங்கே வந்து ட்ரக்ஸ் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிரும்னு சொல்லி இட் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங்.
அதாவது அவங்களுக்கு நியரஸ்ட்டு சென்டர்ஸ்லேயோ ஹாஸ்பிட்டலுக்கோ போகாமல் அவங்களுக்கு தொலைதூரமாக அவங்களுக்கு யாருமே தெரியாதவங்க இருக்கிற இடத்துல போய் அவங்க ட்ரக்ஸ் வாங்கி ஆனாலும் அதை கண்டினியூ பண்ணிட்டுலாம் இருக்காங்க. அவங்க மூலமா எல்லாம் வேற யார் மூலமாவும் வாங்கிட்டு இது பண்றது அந்த மாதிரி அவங்களும் போகலாம். மோஸ்ட்லி வந்து அவங்க இன் பர்சன் தான் வருவாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம், இல்லை வேற ஏதாவது டெஸ்டிங் வந்து பீரியாடிக்கலாக டெஸ்டிங் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி அதே பேஷண்ட்ஸ் வந்து வேற தொலைதூரத்துக்கு, ஏன்னா இதுக்காக அவங்க வந்து லீவ் போடணும், அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும். ஏன் அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்டிக்மா இல்லைன்னா அவங்க பக்கத்துலேயே இன்னுமே வந்து அந்த ஃபீலிங் வந்து இருக்க தான் செய்யுது. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக போகும். காலமாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அதனால வந்து கண்டிப்பாக இதை வந்து நிவர்த்தியாகும் நாங்கள் நம்புகிறோம். ஓகே டாக்டர். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு பற்றி டாக்டர் சுகந்தி அவர்கள் தொடர்ந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் சுகந்தி அவர்களோட எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ நம்ம சைக்காலஜிக்கல் திங் அதை பற்றி பார்த்துட்டோம். மன ரீதியாக அவங்கள எப்படி அணுகணும், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி நிறைய பேசிட்டோம். ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது, எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதுக்கான சிம்டம்ஸும் ஒன்று இருக்கும். ஃபிசிக்கலாக பார்த்தாலே உங்களுக்கு இந்த நோயா அப்படின்றது தெரியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு அம்மை போட்டால் அவங்க முகத்துலேயோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருப்பாங்க? நார்மலாக தான் இருப்பாங்க. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து சாதாரண மனிதர்களைப் போல தான் இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி ஆரம்பித்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதாவது ஹெச்ஐவிலேருந்து எய்ட்ஸுக்கு எப்படி கன்வெர்ட் ஆவாங்க அப்படின்றத பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எய்தர் அவங்களோட ஸ்டேஜஸ் வந்து ஏசிம்டமேட்டிக் ஸ்டேஜாக இருக்கலாம், இல்லைனா ஏர்லி சிம்டமேட்டிக் ஸ்டேஜாக இருக்கலாம், இல்லை இன்டர்மீடியட் ஸ்டேஜாக இருக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது இன்டர்மீடியட் ஸ்டேஜை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து நோயோட எய்ட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே அவங்களோட அறிகுறிகள் எல்லாமே வந்து ஒரு அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுனால வேறு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியதா, வைரஸாக இருக்கலாம், வேறு எது வேணாலும். ஸோ எல்லாமே பார்த்தா இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக தான் வந்து அவங்களோட இது வந்து பாதிக்கப்படும். ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப காமனாக வர்றது வந்து பர்சிஸ்டன்ட் டயரியான்னு சொல்லுவோம். அதாவது நாள்பட்ட வயிற்றுப்போக்கு, என்ன மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு நிற்காது, உடல் எடை வந்து கணிசமாக குறையும். அதே மாதிரி நிணநீர் கட்டிகள்னு சொன்னேன், லிம்ஃப் அடினோபதின்னு சொன்னேன். அதாவது அங்கே இருக்கிற நிணநீர் கட்டிகள்லாம் வந்து வீங்கி போய் இருக்கும், நல்லா ஹார்டாக ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க அங்கங்கே கட்டி இருக்குது டாக்டர், நெறிக்கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களோட சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம், லாஸ் ஆஃப் வெயிட் தான் மெயினாக. அவங்க இது இழைச்சிட்டே போவாங்க, மசில் வேஸ்டிங் இருக்கும். அதே மாதிரி சில சமயம் பிளைட்னஸ் வரலாம். அப்புறம் இதெல்லாம் வந்து இன்டர்மீடியட். அடுத்தது வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜில் போகும்போது இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கும், லேட் ஸ்டேஜ். இதில் வந்து நுரையீரல் மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலமுமே வந்து அஃபெக்ட் ஆகும். அவங்களுக்கான சிந்திக்கிற திறன் கூட கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிபி வரும், டியூபர்குலோசிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி அதாவது இதுக்குன்னு தனிப்பட்ட அறிகுறிகள் கிடையாது. இது எந்த இன்ஃபெக்ஷன் தாக்குதோ, எந்த பாக்டீரியாவோ வைரஸோ புரோட்டோசோவோ எது தாக்குதோ அதற்கான அறிகுறிகள் தான் வந்து அதிகமாக காணப்படும். அண்ட் இன்னொன்று வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ், அதாவது CD4 கவுண்ட்டுன்னு சொல்லுவோம்னா அது வந்து லெஸ் தென் 50 இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வித்தின் 2 இயர்ஸ் வந்து அவங்க இறப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்து போகாமல் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட், கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான சென்டரில் மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து ART, ஆன்டி ரீட்ரோவைரல் தெரப்பி ஆர் ட்ரீட்மெண்ட். இந்த சென்டர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி டெஸ்டிங் சென்டரும் ART சென்டர்ஸும் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்தோ இல்லைனா ரீஜனல் சென்டர்ஸ், இல்லைனா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லுவது தாம்பரம்லாம் இருக்குது. தாம்பரமில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் HIV பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, எய்ட்ஸ் பேஷண்ட் இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது கோமாபிலிட்டி ஏதாவது இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இல்லை அவங்களுக்கு வந்து சில ட்ரக்ஸுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, ஆல்ரெடி இருக்கிற ட்ரக்ஸ் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் எல்லா மெடிக்கல் காலேஜ் இதுலேயுமே இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் அங்கே வந்துட்டு இந்த ட்ரக்ஸை வந்து கரெக்டாக வந்து இப்போ இருக்கிற 3 ட்ரக்ஸ் காம்பினேஷன், யூஸ்வலாக வந்து ஒரே மாத்திரையில் 3 ட்ரக் வந்து காம்பினேஷன் இருக்கும். முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கிற மாத்திரைகள் வந்து ரொம்ப சிறப்பான மாத்திரைகள்லாம் இருக்குது. இந்த மாத்திரைகள்னால அந்த வைரஸ் லோடை வந்து கம்மி பண்ண முடியும், வைரஸோட சுமையை வந்து கம்மி பண்ணும். ஸோ இந்த சுமையை கம்மி பண்ணாலே அவங்களுக்கு வந்து இந்த CD4 கவுண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். CD4 கவுண்ட் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் இருக்கும். அவங்க வந்து எல்லாரையும் மாதிரி நார்மலாக இயல்பாக அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இயல்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த ART மெடிசின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒன்று வந்து என்னென்னா அவங்க தவறாமல் இந்த மாத்திரைகளை வந்து குறிப்பிட்ட காலம் இல்லை, லைஃப் லாங் எடுத்துக்கணும்.
கரெக்டாக எடுத்துக்கணும். அதற்கான பரிசோதனைகளை வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். இப்போ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்ஸ் இன் 6 months வந்து நம்ம வைரல் லோடு என்னன்னு பார்ப்போம், CD4 கவுண்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ சப்போஸ் வைரல் லோடு ஜாஸ்தியாச்சு, இந்த மாத்திரை கேட்கலன்னா வேறு காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து நம்ம போடுவோம். ஸோ அந்த மானிட்டரிங் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. இல்லை சில சமயம் என்ன ஆகும்னா ஒரு விதமான ட்ரக்ஸுக்கு வந்து இதை டாக்ஸிசிட்டி வரலாம், அதாவது அதனால் அட்வர்ஸ் எஃபெக்ட் வரலாம். அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருப்போம். ரீனல் டெஸ்ட்டு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சில டெஸ்ட்டுக்கு சிறுநீரக டெஸ்ட்லாம் எடுத்து பார்ப்போம். அதில் ஏதாவது அப்நார்மலாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு ஆல்டர்னேட் ட்ரக் போயிடுவோம். ஸோ இவங்களை வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வைரல் சுமை கம்மியாகும் போது அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து தகுதியற்றவங்களாக ஆகிடுவாங்க. கண்டிப்பாக டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர் பேசலாம். சொல்லுங்க. வணக்கம்ங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். செல்வகணேசன் வேலூர்லேருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். இப்போ பள்ளி கல்லூரிலாம் விழிப்புணர்வு எப்படி இருக்குது மேடம்? அப்புறமா எங்கேயோ குழந்தைக்கு 3 குழந்தை செத்துட்டாங்க மேடம். இது எய்ட்ஸ் பாட்டில் ஏற்றிக்கிறாங்க மேடம். செக் பண்ணி தானே பண்ணுவாங்க. யார் தப்பு நடந்தது மேடம்? இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேள்விதான். பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெல்த் எஜுகேஷன்றது, அதாவது பாலியல் கல்வின்றது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஸ்கூல்லையே வந்து நம்ம டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம். ரெட் ரிப்பன் கிளப்ஸ்ன்னு இருக்குது, அவங்க வாலண்டியர்ஸாக இருப்பாங்க. ஸோ அடாலசன்ட் டைம்லேயே வந்து இளம் பருவத்திலேயே இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து வாழ்வோட எந்த ஆரம்ப கட்டத்துலேயுமே குழந்தைங்க வந்து கேள்வி கேட்டாங்க, பாலியல் ரீதியான கேள்வி கேட்டாங்கன்னா அதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து டூஸ் எது டோன்ட்ஸ் எதுன்றது தெரியும். இது வந்து முக்கியமான ஒன்று தான். நீங்கள் கேட்டது வந்து அந்த இன்னொரு கேள்வி வந்து அந்த கேள்வியை தவிர்த்தலாம். ஆக்சுவலாக நான் அது சொல்லிட்டேன் முன்னாடி, விண்டோ பீரியடில் இருக்கு. இப்போ இது தேசிய அளவில் இந்த எய்ட்ஸ் நோய்க்கான விழிப்புணர்வு எப்படி இருக்கு, கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க டாக்டர். தேசிய அளவில் வந்து நம்ம வந்து நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன் நாக்கோன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கும் நமக்கு, அதாவது எப்படியெல்லாம் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து NACPன்னு சொல்லுவோம், அதாவது நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் சொல்லிட்டு இதை பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம அப்போ ஆரம்பித்து நம்ம 1986 நம்மளோட ஃபஸ்ட்டு கேஸ் வந்து சென்னையில் தான் கண்டுபிடிச்சோம். அப்போ இருந்தே வந்து 1986 வந்து NACP 1, 2 இப்போ வந்து NACP, அதாவது நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து 5th ஃபேஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபேஸில் வந்து எல்லாமே வந்து முறைப்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து இட்ஸ் அ ப்ரோக்ராம், நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம். இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு பிளட் ஒரு பேங்க் இருந்துச்சுன்னா அது லைசன்ஸ் கொடுத்துருக்கணும். அங்கே இருந்தால் கண்டிப்பாக பிளட் வந்து கொடுக்கணும். ஸ்க்ரீனிங் பண்ணணும், நாட் ஒன்லி ஃபார் HIV, அதர் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆல்சோ மஸ்ட் பி ஸ்க்ரீன்டு பிஃபோர் கிவிங் டிரான்ஸ்ஃபியூஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ஈஸி ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ART சென்டர்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய, அதே மாதிரி ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ், போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ், அதாவது சுகாதாரத்துறையில் இப்போ வந்து டாக்டர்ஸ்க்கு, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு, ஈவன் அந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கர்ஸ்க்குமே வந்து பிளட்டிலேருந்து வரக்கூடிய அந்த பரவல் இருக்கிறதால அவங்களுக்குமே வந்து நிறைய கைட்லைன்ஸ்லாம் இருக்குது. எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ், அதாவது இப்போ எங்களுக்கு வந்து சப்போஸ் நாங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டோம், பிளட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டோம், ஏதாவது ஒரு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எங்கள் மேலே தெளிச்சிடுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாத்திரைகள் எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ வித்தின் 72 hours கொடுக்குற மாதிரி மாத்திரைகள்லாம் இருக்குது. கொடுத்தா இந்த வைரஸ் தாக்குதலை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் கைட்லைன்ஸ் கொடுத்து NACP 5 இப்போ கரண்ட்டாக வந்து நிறைய வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ நியூவர் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ட்ரக்ஸ்னால வைரல் லோடு வந்து நல்லாவே கம்மியாயிட்டிருக்கு, நிறையவே டிரான்ஸ்மிஷன் அதனால் கம்மியாகுது. கூடவே வந்து HBV, ஹெப்படைட்டிஸ் B வைரஸ், ஹெப்படைட்டிஸ் C வைரஸ், அதர் பால்வினை நோய்கள், மிச்ச பால்வினை நோய்களை கம்மி பண்ணுறதுக்குமே வந்து இந்த ட்ரக்ஸும் இந்த முறைகளும் ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்குது. ஓகே டாக்டர், இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து எய்ட்ஸ் குறித்த பல விழிப்புணர்வு விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க.
நேயர்களே, எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு குறித்து மருத்துவர் சுகந்தி அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ மற்ற நோய்கள் போல தான் இந்த நோயும் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வாக்கியம் கேட்ட மாதிரி உங்கள் அருகில் யாராவது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரிஞ்சால் அவங்க மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் அவங்கள வந்து காயப்படுத்தாமல் அவங்கள நல்ல ஒரு ஹெல்த்தியாக வந்து அவங்கள கொண்டு போகணும் அப்படின்றது தான் மருத்துவருடைய ஒரு வேண்டுகோளாகவே இருக்குது இந்த நிகழ்ச்சி மூலமாக. இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4.